ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவு மற்ற ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய பேராதரவுக்கு நன்றி. இன்னைக்கு உண்மையிலே பேச வேண்டிய ஒரு செய்தி எதுவாக இருந்ததுன்னா, திரிசக்தியாரில் மதிப்புக்குரிய திரிசக்தி சுந்தராமன் ஐயா அவர்கள் ஒரு பதிவு செய்திருந்தார். தாவேகாவில், அதாவது விஜயோட கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஷாஜகானுக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு, அதன் பின்னாடி இருக்கக்கூடிய இலங்கை தலைவர் ஒருத்தருக்கும் நடந்த சந்திப்பு தொடர்பு, அதை பற்றி ஒரு தப்பான தொடர்பில் இருக்கின்றார் அமைச்சர் ஷாஜகான். உளவுத்துறை எப்படி கவனிக்காமல் விட்டது அப்படின்றது தான் இந்த வார பதிவில் பஞ்சாயத்து கூட்டமாக நிகழ்ச்சியில் பேசியிருந்தோம். கரெக்டாக சொன்னபடி நேற்று வந்துட்டு தேசிய புலனாய்வு என்ஐஏ சொல்லக்கூடிய நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து ஒரு ஆளை வந்து தூக்கியிருக்கு, கைது பண்ணியிருக்கு, வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் உண்மையிலே பெரிய பரபரப்பாக செய்தியாக பேசப்பட வேண்டிய ஒன்று. கெடுநேரமும் என்னவோ தெரியல, திடீர்னு தேசிய அளவில் பரபரப்பான செய்தின்ற மாதிரி ஊடகம் காட்டுறது, பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அண்ணாமலை, முன்னாள் தலைவராக இருந்த மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் அடிப்படை உறுப்பினர்லேருந்து தன்னை விலக்கி கொண்டார், தேசிய தலைவர் அவர்களை சந்தித்து கடிதம் கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி ஓடிட்டு இருந்தது. என்னடா இது ஏற்கனவே கணிச்சது தான். தொடர்ந்து ராவணாவில் ஒரு தனி கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்பு அப்படின்றத நம்ம பதிவு செய்திருக்கிறோம். ஆனால் அந்த கட்சி ரிசைன் பண்ணிட்டாரு, அடிப்படை உறுப்பினர் இல்லைன்ட்டார். அந்த கட்சிக்கும் அவருக்கும் தொடர்பில் இருந்து வெளியில் வந்துட்ட ஒருவரை கட்சியினுடைய உள்துறை அமைச்சர், கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர்னு சொல்லக்கூடிய அமித்ஷா ஏன் சந்தித்து பேச வேண்டிய, அதுக்கு பிறகுதான் வந்து சந்தித்து கட்சிக்குள்ளாக தனக்கான நெருக்கடிகள் என்ன பிரச்சனை ஏதுன்றது விளக்குனதா சொல்லி ஒரு செய்தி வெளியில் ரெண்டாவதாக திரும்ப வெளியே வருது. உடனே சில நிமிடங்களுக்கு பிறகு முதல்ல கடிதத்தை ராஜினாமா கொடுத்துட்டு விலகிட்டார், கட்சி அடிப்படை உறுப்பினர்லேருந்து விலகிட்டார். உடனே அமித்ஷாவை சந்தித்து பேசுகிறார். முதல்ல அமித்ஷாவை சந்திப்பதற்கான நேரம் கிடைக்குமா, அதற்கெல்லாம் வாய்ப்பில்லை. மாநில முதலமைச்சரையே சந்திக்க மறுத்த அமித்ஷாவுக்கு நேரம் இல்லை என்று சொன்னவருக்கு இப்பொழுது கட்சியிலிருந்து விலகிவிட்ட அண்ணாமலையை எதற்காக சந்திப்பார், எப்படி சந்திப்பார்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற சில நிமிடங்கள்லேயே பார்த்தீங்கன்னா அடுத்த மாற்றம், 2 பேரும் சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்கன்னு வருது. ஒரு விளக்கம் சொன்னதாக வருது. கிடைக்கிற தகவல் என்ன மாதிரி சொல்ல வராங்கனாக்கா, 2019 நினைக்கிறேன் மே மாதத்தில் அவர் ரிசைன் லெட்டர் கொடுக்குறாரு. ஐபிஎஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ்லேருந்து கர்நாடக மாநிலத்திலேருந்து பதவியை ராஜினாமா செய்யாத ரிசைன் லெட்டர் கொடுக்குறாரு. ஜூலைக்கு பிறகு ஆகஸ்டில் வெளியில் வந்து ரஜினி அவர்களை சந்திக்கிறார். அப்போ வந்து பரபரப்பாக வந்து போயிட்டு இருந்தது. ரஜினி புதிய கட்சி தொடங்குகிறார், இதோ தொடங்கி விட்டார், இதோ தொடங்க போகிறார் அப்படின்றதெல்லாம் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருந்தது. பிரபலமான வார இதழ்கள்லாம் அந்த அண்ணாமலையை சந்தித்து பேட்டி, இப்படி ஒருத்தரா அப்படி ஒருத்தரா அந்த மாதிரிலாம் நிறைய பேட்டிகள் வந்து உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருந்தது. அந்த ரஜினி அவர்களே அண்ணாமலை சந்திப்பு பெரிய அளவில் பேசினாங்க. என்ன காரணம் அப்படின்னாக்கா, அந்த அண்ணாமலையை அன்று பாரதிய ஜனதா கட்சி ரஜினி கட்சிக்கினுடைய உள்ள நுழைச்சி அவரை பொறுப்பாக கொண்டுட்டு வர்றது. ரஜினிக்கு வந்து தலைமை இடத்துல இருந்துக்கிட்டு ஆட்சியை நடத்தணும் அப்படின்றதெல்லாம் அவருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் கட்சி, நாட்டின் நலன் கருதி ஒரு கட்சியை தொடங்குவதாக ரஜினிக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அதனால் அவர் கட்சி தொடங்குறன்னு அறிவிக்கிற அந்த இடத்த வந்து பாரதிய ஜனதா அது திட்டமிட்டு அண்ணாமலை அங்கே நுழைக்கப்படுகிறார் ரஜினிக்கிட்ட. அங்கே சொல்லிட்டு தான் செய்கிறாங்க. அதாவது கட்சிக்கினுடைய தலைவர் வந்து அண்ணாமலை, அவர் தான் முதலமைச்சர், நீங்கள் கட்சியை நீங்கள் பார்த்துக்குங்க, பின்னாடி இருந்து பாஜக எல்லாத்தையும் பார்த்துக்கும். இதுதான் அன்றைக்கி பேசப்பட்டதாக செய்திகள் வெளியில் வந்துருந்தது. அந்த அடிப்படையில் ரஜினி அவர்கள் அண்ணாமலையை வச்சுக்கிட்டார். ஒரு 2-3 மாதங்கள் நினைக்கிறேன். அந்த வழக்கமாக அந்த கைலாச அந்த வடக்க ஆன்மீக யாத்திரையெல்லாம் போவார் பாருங்கள் ரஜினி, கூட அண்ணாமலையும் பயணிச்சுட்டு இருக்கிற செய்திகள்லாம் அந்த காலகட்டம் 2019 இந்த 20 அந்த காலகட்டத்தில் பார்த்துருக்கலாம். அதுக்கு பிறகு வந்து ஒரே ஒரு மாதிரி தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கும்போது தான் ரஜினி வந்து அண்ணாமலையை பற்றி சில தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க வருகிறார். ஒரு 3 மாதம் நினைக்கிறேன் அந்த பயணம். அண்ணாமலை வந்து தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தார். அந்த அளவுக்கு அப்புறம் பிறகு அப்படியே விளக்க ஆரம்பிக்கிறார். அந்த கட்சியில் அவர் இல்லைன்ற மாதிரி தெரியுது. இல்லை கட்சி தொடங்குற மாதிரி இருக்குதா இல்லையானோ இருக்கிற நேரத்தில் கட்சி தொடங்குவதாக அறிவிச்சிட்டாரு, தேதி அறிவிச்சிட்டார். இந்த நிலையில தான் ஹைதராபாத் படப்பிடிப்பப்போ அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. கலாநிதி மாறன், கருணாநிதி அவருடைய குடும்பத்திலிருந்து அங்கே போய் ரஜினியை சந்தித்து 21 அடுத்தது தேர்தல் வரப்போகிறது, சட்டமன்ற தேர்தல், நீங்கள் வந்து இந்த நேரத்தில் கட்சி தொடங்கி அதுனா பெரிய நெருக்கடியாகும், பெரியவர் வந்து வருத்தப்படுறாரு, பெரியவர் என்றால் கலைஞர் அவர்கள், அதனால் இந்த நேரத்தில் வேணால் நீங்கள் கட்சி கூட ஆரம்பிங்க, பிறகு கூட ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு பெரிய நெருக்கடி. அந்த நேரத்தில் அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணாமலை பொருத்தம் இல்லாத ஒரு நிலையில் வந்துட்டு
ரஜினிக்கு இன்னொரு மாற்றா உள்ள ஒருத்தர் கொண்டு வராங்க. அந்த நேரத்தில் பார்த்துருப்பீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அண்ணாமலை வந்து வெளியில் வந்த உடனே அவர் இடத்த வந்து நிரப்புறதுக்காக அர்ஜுனாமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் கொண்டுட்டு வராங்க உள்ளார. அந்த அர்ஜுனாமூர்த்தின்றவரும் நல்ல ஒரு நேர்மையான ஆள், ஒரு முக்கியமான நபர், விவரம் தெரிந்தவர் அப்படின்னு பெரிய அளவில் ஊடகம் பேசப்பட்டது. அவர் கொஞ்ச நாள் ரஜினி கூட இருந்துகிட்டு இருக்கிறப்ப தான் அந்த கலாநிதி மாறன் அவர்களுடைய சந்திப்பு நடக்கிறது. கருணாநிதி அவர்களுடைய அந்த அழுத்தம், இன்னும் மற்றவருடைய கோரிக்கை இதெல்லாம் வச்சுட்டு வேணாம், இப்போதைக்கு தொடங்க வேணான்னு ஒரு பெரிய அழுத்தம் கொடுத்த உடனே போதுண்டா சாமி, இந்த அரசியல் ஆசையே வேணாம் அப்படின்னு அதோட ஒரு கும்பிடு போட்டுட்டு ரஜினி ஒதுங்குறார். இதெல்லாம் வந்து மறந்து போன பல சம்பவங்களை உங்களுக்கு கோரிவையாக நான் வந்து சொல்கிறேன். இதெல்லாம் வந்து 2019, 20லேருந்து நடக்குது. 2020 ஜூலை 9 இந்த ரஜினி அரசியல்லாம் இல்லை, கட்சியெல்லாம் இல்லை அப்படின்ற முடிவான பிற்பாடு அர்ஜுனாமூர்த்தி அங்கே வந்து அந்த பக்கத்தில் சேர்ந்து ரஜினி கூட அதுவும் ஒரு மாதிரி தொய்வாக இருக்கிற அந்த நேரத்தில் 2020 ஆகஸ்ட் நினைக்கிறேன், ஆகஸ்ட் 25 கிட்ட அவர் கட்சியில் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் சேர்றாரு. சேர்ந்த உடனே அவருக்கு வந்து துணைத் தலைவர் பதவி. அதுக்கு பிறகு தான் ஜூலை 9ஆம் தேதி மாநில தலைவராக பொறுப்பேற்கிறார். பொறுப்பு ஏற்ற பிறகு வந்து ஒரு சம்பவம் நடக்குது தமிழ்நாட்டில். இதற்கு முன்பாகவும் சரி பின்பாகவும் சரி வட மாநிலங்களில் சில இடங்கள் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். அண்ணாமலை வந்த உடனே அவர் கூட பத்திரிகையாளர் தம்பி மதன் ரவிச்சந்திரன் ஒருத்தர் டீல் போடுறாரு. அண்ணாமலை தான் கூப்பிட்டு டீல் போடுறாரு. என்னை கூப்பிட்டார், இந்த மாதிரியான அசைன்மெண்ட்லாம் ஒப்படைச்சார். அதன் பேரில் சில நான் வீடியோக்கள்லாம் எடுத்தேன் அப்படின்னு பின்னாட்களில் அந்த தம்பி மதன் ரவிச்சந்திரன் பேட்டி கொடுத்தது நடந்தது. அண்ணாமலை பேச்சு கேட்டு தான் நான் வந்து சில வீடியோக்கள், அதாவது பாரதிய ஜனதா கட்சியில் அன்னைக்கு வந்து முக்கியமானவர்களாக இருந்தது வந்து 4 பேரில் ஓரளவுக்கு அவர் குறி வச்சது, அண்ணாமலை குறி வச்சது வந்துட்டு ராகவன், கேடி ராகவன் சொல்லிட்டு இருக்கிறார் இல்லைங்களா, மூத்த வழக்கறிஞர் அவர் இந்த ராகவன், அப்புறம் கல்யாணராமன் சொல்லிட்டு ஒருத்தர், அது பிறகு வந்துட்டு மாரிதாஸ் சகோதரர், அது பிற்பாடு வந்து நிர்மல், இப்போ விஜய் கட்சியில் மந்திரியாக இருக்கிற பாருங்க நிர்மல்குமார். இந்த 4 பேர் கட்சிக்குள்ளே இருந்துட்டு நம்ம அப்புறப்படுத்திட்டோம்னா நமக்கு வந்து ரூட் கிளியராக இருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். அந்த இவங்களெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறது நெருடலாக இருக்குது. எப்படியாவது தூக்கணும் அப்படின்னா, அப்போ எப்படி தூக்கணும் கட்சியில் இருந்துன்னா, அவங்க மேலே ஒரு டேமேஜ், அதாவது தரக்குறைவான தகவல்கள் வரணும். அதற்கு பயன்படுத்தப்பட்டது தான் தம்பி பத்திரிகையாளர் மதன் ரவிச்சந்திரன் சொல்லிட்டு. அதில் சிக்கனவர் தான் கேடி ராகவன். அவர் வந்துட்டு வீடியோ ஒன்று வெளியிடுறாங்க. பிறகு அவர் என்ன ஆச்சு, அவருடைய அரசியல் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த இதில் மற்ற 3 பேரும் சிக்காமல் போகிறார்கள். ஆனால் நிறைய பேரை வீடியோ எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. அது யார் அப்படின்னு, மற்றவர்கள் யார்? அதில் இன்றைக்கி முக்கியமாக டெல்லியில் கோல் வச்சுட்டு இருக்கிற ஒரு முக்கிய மந்திரியினுடைய வீடியோ எத்தினி இருக்குன்றதெல்லாம் பல கதைகள் அப்போ வந்து பேசப்பட்டது. இப்படியான ஒரு நபரை வந்து நம்ம தவறாக செலக்ட் பண்ணிட்டோமோ அப்படின்றது அன்றைக்கி ரஜினிக்கும் ஒரு வருத்தம் இருந்திருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம். இதை தவிர்த்து இன்னைக்கு சூழ்நிலையில் அண்ணாமலை வெளியில் வந்து தனி கட்சி தொடங்கின உடனே விரைவில் ஆரம்பிக்கிறதா இருக்கிறாரு. அன்னைக்கு வந்து ரஜினி அவருக்கு பக்கபலமாக பின்னிருந்து அறிக்கைகளோ இல்லை சப்போர்ட், ஒரு மாரல் சப்போர்ட்ன்ற மாதிரி இருந்துக்கிட்டு செயல்படுவார்ன்ற மாதிரி பேசுகிறாங்க. அதற்கான வாய்ப்புகள் இல்லை, குறைவு என்பதற்காக தான் இந்த பழைய சம்பவங்கள்லாம் சொல்ல வராங்க. அண்ணாமலை அவர்கள் மீது ரஜினிக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பு இருந்தது. அவரை வச்சு ஒரு நேர்மையான ஒரு அரசியலை கொண்டுட்டு வர முடியுன்ற எண்ணம் இருந்ததாகவும், அது பின்னால் வந்து அந்த நல்லெண்ணம் சிதைந்து விட்டதாகவும், அப்போவே அதுக்கு காரணம் அவர் கட்சிக்குள்ள தலைமைக்கு வந்த பிற்பாடு யாரும் செய்ய துணியாத பல விஷயங்கள்லாம் சாதனையே செய்தார் அண்ணாமலை. அந்த வீடியோ சாதனை தான். அது இப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த கட்சிக்குள்ளே ட்ராவல் பண்ணுறது அல்லது அரசியல் வச்சுட்டு சரி பண்ணுறது அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்றது ரஜினியுடைய எண்ணமாக அன்று இருந்தது. அந்த ரஜினி இப்பொழுது எப்படி அண்ணாமலை அவர்களுக்கு புதிய கட்சியை தொடங்கினால் பக்கபலமாக இருப்பார், சப்போர்ட்டிவாக இருப்பார் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் முன்னாலையும் வைக்கப்படுகிறது. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ரஜினி அண்ணாமலையுடன் நிற்க மாட்டார், துணையாக நிற்க மாட்டார் அப்படின்றது ஒரு பகுதி. இது 2வது, இப்போ சமீப காலமாகவே விஜய் அவர்களுடைய வெற்றிக்கு பிறகு குறிப்பாக இந்த விஜய் ரசிகர்கள் அல்லது விஜய் ஆதரவாளர்கள் அவங்களுடைய தரப்பில் பொதுவாக வைக்கக்கூடிய ஒரு விடயம், ஊடகங்கள் கூட அதை வந்து ஒரு மாதிரி நக்கலாக, பிரபலமான ஊடகங்களே சொன்னால் அவங்களுக்கு மனசு கஷ்டமாயிடும். ஏன்னா அந்த ஊடகங்களே வந்துட்டு ரஜினி எப்பொழுதே அரசியலுக்கு இந்த மாதிரி தலைமை பண்புக்கு வந்திருக்க வேண்டியது, அதை வந்து அவர் தயங்கி பயத்தில் துணிவில்லாமல் விட்டு விட்டார். அந்த இடத்தை விஜய் இப்பொழுது பிடிச்சி சாதித்து காட்டி விட்டார் 2 ஆண்டுகளில். ஆனால் ரஜினி ஒரு 1/4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக அரசியலில் வர 96லேருந்து ரஜினியோட குரல் அரசியலுக்குள்ளாக இருக்கிறது தமிழ்நாட்டில். அதிலிருந்து 2020 வரை அவர் வருவதாக சொல்லி 20ஓடு முடிச்சிட்டார், வரல, இனிமேல் வரப்போகிறது இல்லைன்னு.
அப்படின்னு கிண்டல் பண்ணுறதாகவும் கேலி பண்ணுறதாகவும் சொல்கிற மாதிரி அந்த விஷயம் செய்தி மட்டும் அப்படி வரும். ரஜினி வந்திருக்க ரஜினி எப்பொழுதே இந்த துணிச்சலோடு வந்திருந்தால் அவர் கைப்பற்றியிருக்கலாம். அவருக்கு அச்சம் இருந்தது, பயம் இருந்தது, விலகிட்டார். ஆனால் துணிச்சலாக நின்று விஜய் வந்துட்டார் அரசியலுக்குள்ளார. தலைமையில் இருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் அப்படின்னு. ரஜினிக்கு ஒரு வருத்தம் இருந்ததாலாக சொன்னப்பட்ட பிறகு ரஜினியை வந்து அது பேட்டியே கொடுத்தார் அவர். ஒருவேளை என்னுடைய சக நடிகனாக இருந்த கமலஹாசன் முதலமைச்சராக இருந்தாலும் கூட எனக்கு ஒருவேளை சொல்கிற மாதிரி நீங்களாம் கேட்குற மாதிரி அந்த பொறாமை என்னெல்லாம் வந்திருக்கு. எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு 3வது தலைமுறை விஜய், அடுத்த தலைமுறை விஜய் அவர் வர்றதில் எனக்கு என்ன ஈகோ இருக்க போது, எனக்கு என்ன ஒரு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, வாழ்த்துக்களை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்ததெல்லாம் இருந்திருக்குது. இந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் ரஜினிக்குள்ளாக ஒரு எண்ணம் இருக்கிறது, ஒரு வழி இருக்கிறது. அதனால் அண்ணாமலை பின்னிருந்து ஒரு அரசியலை கொண்டு வருவதற்காக அண்ணாமலை இப்போது ரிசைன் பண்ணியிருக்கிறார். அதை பயன்படுத்தி கட்சி தொடங்கட்டும், பின்னாடி பக்கபலமாக இருந்து எல்லாவற்றையும் செய்யலாம், ஒரு உண்மையான மாற்று அரசியலாக கொண்டுட்டு வரலான்னு ரஜினி எண்ணம் இருப்பதாக இன்னொரு தரப்பு இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க. முதல்ல வாய்ப்பு இல்லைன்ற ஒரு தரப்பு, இப்போ வாய்ப்பு இருக்குதுன்றதுக்காக என்னன்னா விஜய்க்கு போட்டியாக ரஜினியை வச்சு பேசுகிறப்ப, ரஜினி எப்பொழுதே வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்கிட்டு போன ஒரு அரசியலை பயத்தால் தான் ஒதுங்கி போனார்னு ஒரு விஷயத்தை ட்விஸ்ட் பண்ணி பேசி அதன் மூலமாக இப்போ ரஜினி அரசியலுக்கு வர்றதா காட்டப்படுகிற செய்தி இருக்குல்ல, அந்த தகவல். அது இதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு விஷயம் என்னென்னா, அவ்வளோலாம் மெனக்கிட்டு ஒரு கட்சியை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. தாவேகா விஜய் அவர்கள் நேற்று திருச்சியில் நடந்த அந்த நன்றி அறிவிப்பு கூட்டம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் நன்றி அறிவிப்புன்னு தெரியல. தொடர்ந்து அவர் கிண்டல் பண்ணது, சத்தம் போட்டு கத்தி பேசுனா அரசியலில் தலைவர்கள்லாம் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணார் சீமான அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. அன்றைக்கி அவரே வந்து கத்தி கத்தி பேசுகிறாரு. முதலமைச்சரான பிற்பாடு கூட இன்னும் பழைய சம்பவத்தை வந்து எழுதி கொடுத்த அந்த ஸ்கிரிப்டில் மாற்றி படித்தாரோ என்னவோ தெரியல. அதில் தொடர்பு இல்லாத பல விஷயங்கள். அடுத்தது இந்த 20 நாட்கள் வந்து நிதி எல்லாத்தையும் நீங்கள் எல்லா இடத்தையும் லாக் பண்ணிவிட்டு அதை சரி பண்ண டைம் வேணாமா அப்படின்ற வசனம் நிறைய பார்த்தா முரண்பாடுகள் இருக்கிறது. தவிர்த்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு இதில் தொடர்ச்சியாக இன்று கூட பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு தமிழ்நாட்டில். நேற்று ஒரு பாலியல் திருவண்ணாமலை அடி அண்ணாமலைன்னு சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு பெண் தன்னுடைய காதலனோடு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவன் நண்பர்கள்லாம் சேர்ந்து அவளை பாலியல் அந்த பொண்ணை பயன்படுத்தி பொருட்கள் நகையெல்லாம் பறிச்சிட்டு போனதாக புகார். இப்போ கைது நடவடிக்கை தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. தாவேகா நிர்வாகியே ஒரு பெண்ணுக்கு வேலை தரதா சொல்லி கடத்திட்டு வந்து போதை கொடுத்து என்னை வந்து தவறாக பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு ஒரு புகார். தாவேகா நிர்வாகிகள் விஜய் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட அந்த நிர்வாகிகள் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு ஒரு கேள்விக்குறிகளாக 25 நாட்கள் கடந்துக்கிட்டு இருக்குது. இதோட 28 நாட்கள் துல்லியமாக சொல்லலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க சட்டம் ஒழுங்கு எதுவும் மாற்றுற மாதிரி தெரியல. ஏன் போதை வந்து விற்கிற, ஏன் வந்து கஞ்சா பொருளெல்லாம் விற்கிறன்னு கேட்டதுக்காகவே ஒருத்தனை படுகொலை. ஸோ திராவிட மாடலில் என்ன நடந்ததோ அச்சசப்பில் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது. அவகாசம் வேண்டும், இன்னும் எங்களுக்கு 6 மாதம்னா 6 மாதம் வரைக்கும் பாலியல் சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்கணும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை கெட்டுக்கிட்டே இருக்கணும், போதை கஞ்சா பொருளெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கணும். அது ஏன்னு கேட்டால் அவனை வந்து அடித்து கொல்லணும். இப்படியான சம்பவம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். எங்களுக்கு டைம் வேணும், அவகாசம் வேணுன்றதுக்கு எதுக்கு மாற்று அரசியல்? ஆக அதுவே ஒரு 25 நாட்கள் கடந்த ஒருக்குள்ளாரவே வந்து ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலை உருவாகிக்கிட்டு இருக்குது. இதில் வந்து இவருக்கு போட்டியாக ஒருத்தர் கட்சியெல்லாம் ஆரம்பித்து வந்து இப்படிலாம் இருக்கணும் இல்லை. மாற்று உண்மையிலே திமுக அந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு ஆட்சியை அது வீழணும்னு சொல்லியிருந்தோம். தீய சக்தின்னு சொன்ன மாதிரி தீய சக்தி போயிடுச்சு. எதிர்பார்க்காத இவர் வந்துட்டார். ஆல்டர்னேட்டிவ் வேற ஒரு கட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே கணிச்சாங்க. வந்துட்டார், ஓகே, அது வரைக்கும் சந்தோஷம். வந்த பிறகு ஏதாவது ஒன்று இருக்குதுன்னா ஒன்றும் இல்லை, வசனம் இதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னும் கூட இல்லை, அவருக்கு அவகாசம் தரணும். எல்லோரும் மக்கள் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும். விவசாயிகளுக்கான கடன் ரத்து அப்படின்னு பார்த்தா வெறும் 2004 கோடி மட்டும் கடன் தள்ளுபடி. அதிமுக அரசில் 12,000 கோடி தள்ளுபடி. இதெல்லாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஒரு ஏமாற்று வேலை முழுக்க விவசாயிகள்லாம் நாமம் போட்டுக்கிட்டு வெளிப்படையாகவே போராட தொடங்கிட்டாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருவாங்க, தண்ணி கேட்டு போராடணும்னு அடிச்சு தூக்கி உள்ள மோசமாக வண்டியில் ஏற்றிட்டு போகிறீங்க. அதே திமுக. அப்புறம் நீங்கள் யாருன்ற கேள்வி. தாவேகா இன்னும் அவகாசம் இருக்குது தன்னை நிலைநிறுத்தி கொள்ள. இந்த மக்களுக்கு உண்டான ஒரு ஆட்சி இவர் ஏதோ கொடுக்க வராருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவும் தெரியல. அதிகாரிகள் மட்டத்தில் அதே அதிகார மட்டம்தான் உட்காந்துக்கிட்டு இருக்குது. அங்கேயும் ஒரு மாற்றமும் இல்லை. அதனால் இந்த மாற்று அரசியல் அண்ணாமலை அவர் பின்னால் ரஜினி வந்து
பெருசாக வந்து இதுக்கு போட்டியாக இருக்குமா, அல்லது இது கூட பின்னாடி கூட்டணிக்கு சேர்ந்துக்குவாங்களா? இன்னொரு அரசியலும் இருக்குது. தாவேகா கூட பாரதிய ஜனதா கட்சி இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து வெளியே அனுப்பப்பட்ட அண்ணாமலை அவர் ஒரு டீமை உருவாக்கி அவருக்கு ரஜினி மறைமுகமாக சப்போர்ட் பண்ணி அவர் டிவிக்கு கூட கூட்டணி வச்சு 2010 இப்போ 29 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி போட்டு சில தொகுதிகளை பெற்றுக்கொண்டால் அது எந்த விதத்திலேயாவது நல்ல நன்மை தானே. என்ன இருந்தாலும் அந்த உணர்வோடு இருக்கக்கூடியவர், பாஜக உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்ற ஒரு கணக்கும் இதுக்குள்ளே இருக்குது. அவ்வளோலாம் மெனக்கிட வேண்டியது இல்லை. ஒரு பக்கம் அரசியல், அண்ணாமலை அரசியல் ஈடுபடுமா? ஏன்னா அப்படி சொல்லி தான் விஜய் வந்தார். அது எப்படி இருக்குதுன்றது இந்த 25 நாட்கள் கடந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அண்ணாமலையினுடைய அரசியல்ன்றது எப்படியாக இருக்கும் அப்படின்றது தெரியல. இது வரைக்கும் பேசப்பட்ட தகவலை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். உறுதியான தகவல் வந்து கட்சி ஆரம்பித்து என்ன பண்ண போகிறாரு, யார் கூட கூட்டணி இருக்க போகிறார், உண்மையிலே ரஜினி அவருக்கு பேக் போனாக இருப்பாரா, முதுகெலும்பாக இருப்பாரா, சப்போர்ட்டிவாக அறிக்கைகள் கொடுப்பாரா, செயல்படுவாரா அப்படின்னு எதுவுமே தெரியாது. பார்ப்போம். இன்னும் சில நாட்கள் இருக்கிறது. அதுக்குள்ளே அடுத்த கட்ட நகர்வு என்னன்றதை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.